யூடியூப் சேனல். எக்ஸாம்பிள் 1.24 பார்க்கலாம். அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு இப்படி பேஜை ரெண்டாக பிரித்து எழுதி வச்சுட்டேன். லெஃப்டில் இது இருக்குது, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு முன்னால் இருக்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஆர்ஹெச்எஸில் எஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த எக்ஸை விட்டுருங்க. இந்த லாஸ்ட் ரெண்டு எது வந்திருக்கோ அதுதான் ப்ராக்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் முன்னால் இருக்கிறது பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து எஃப் முதல்ல பண்ணணும், இதில் வந்து ஜி முதல் பண்ணணும். எஃப்னு சொன்னால் எஃப்ஐ எஃபோடவே காம்போசிட் பண்ணேன். எஃப்னா 3x + 1 காம்போசிட், மறுபடியும் எஃப்ஐயே போடுங்க. இதை இங்கே கொண்டு வந்தால் இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதலாம். 3 எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +1 அப்படியே கொண்டு வந்துட்டோம். ப்ராக்கெட்குள்ளே இதை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9x + 3. இந்த +1 தனியாக இருக்கிறத எழுதுங்க. ஸோ 9x + 4 ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இந்த எஃபோட முன்னால் ஜி போட்டுட்டு எழுதணும். அப்போ ஜிக்கு பதிலாக இந்த 3x ஜிக்கு பதிலாக இந்த x + 3 போடுறோம். காம்போசிட் இந்த எஃப்க்கு பதிலாக இந்த 9x + 4 ஆன்சர் கிடைச்சதை போட்டோம். ஆரோ மார்க் போட்டோம். இதை அப்படியே இங்கே எழுதுங்க. எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +3 அப்படியே எழுதுங்க. ப்ராக்கெட்டில் எதை எழுதணும்? இந்த செகண்ட் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஸோ 9x + 4 + 3 becomes +7. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஆர்ஹெச்எஸில் என்ன கிடச்சிருக்குன்னா எஃப்ஜிஜியில் ஃபஸ்ட்டு ஜிஜி கண்டுபிடிக்கலாம். ஜிங்கிறது x + 3 காம்போசிட் x + 3 போடுறோம். இதை இங்கே கொண்டு வர்றோம். எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +3 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ராக்கெட்டில் இதை எழுதுகிறோம். ஸோ x + 3 + 3 வந்து 6 ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னால் எஃப்பை போட்டுட்டு எழுதிடலாம் இங்கே. அப்போ என்ன ஆகுது? 3x + 1 காம்போசிட் x + 6 போடும்போது ஆரோ மார்க் கொண்டு வாங்க. 3 அப்படியே வச்சுக்கோ. எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +1 ப்ராக்கெட்டில் இதை கொண்டு வந்து போடுங்க. ஸோ இதுக்கு வெளியில் 3 இருக்கிறனால 3ஆல் மல்டிப்ளை பண்ண 3x + 18 + 1 தட் இஸ் 3x + 19. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஆன்சர் 9x + 7 ஈக்குவல் டு இதுக்கு ஆன்சர் வந்து 3x + 19 அப்படின்னு எழுதி வச்சிட்டோம். இந்த 9x அப்படியே வச்சுக்கோ. இந்த 3x இங்கே வந்தால் -3x ஈக்குவல் டு 19 இங்கே இருக்கட்டும். இந்த +7 இங்கே போச்சுன்னா -7. ஸோ இதை பண்ணுனா 6x ஈக்குவல் டு இதை பண்ணுனா 12. ஸோ x ஈக்குவல் டு 12. இந்த 6 இங்கே வந்தால் /6 கேன்சல் பண்ணுங்கள். 6th டேபிளில் 1 டைம், இது 2 டைம். ஸோ x ஈக்குவல் டு 2. ஓகே.